கோவிந்தன்னு ஒரு தைரியமான மனிதர். அவருக்கு ஒரு அருமையான மனைவி. அருமையான மனைவின்னு ஏன் சொல்கிறேன்னா, கணவனுடைய வருமானத்துக்குள்ளே வாழ தெரிந்தால் அற்புதமான மனைவி. அது ஒரு பாக்கியம். இவ்வளவுதான் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிறது இல்லை, இருக்கிறதுல வாழணும். அது ஒரு கலை. கோவிந்தன் ஒரு ஏழ்மையாக இருந்ததுனால ஒரு குக்கிராமத்தில் வசிக்கிறான். ஒரு குடிசை வீடு தான், மொத்தமே ஒரே ஒரு ரூம் தான். அந்த ஓலை குடிசையிலையும் நிறையா ஓட்டை. ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய மனம் மகிழ்ச்சி குறையாமல் அற்புதமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. கோவிந்தனுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அக்கம் பக்கத்து ஊர்களில் போய் காய்கறி வாங்கிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறது, அரிசி, நெல், உளுந்து, இந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரத்தில் எது கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் மெயின் ரோட்டில் போய் விற்று அதில் வரக்கூடிய லாபத்தில் குடும்பம் நடத்திட்டு இருந்தான். இவன் வீட்டிலேருந்து டவுனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். வீட்டிலேருந்து போகிற வழியிலேயே 2 சுடுகாடு வேறு இருந்தது. முதல்ல ஒரு சுடுகாடு, கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு சுடுகாடு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயல்வெளி. வயல்வெளி ஓரமாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரச மரம். இதை தாண்டி அவன் நடந்து போகும்போது ஒரு வாய்க்கால் ஒன்று வரும், சின்ன வாய்க்கால். அதை தாண்டினா பெரிய வாய்க்கால். 2 வாய்க்காலை தாண்டி ஒரு சந்து வழியாக அவன் போய் டவுனில் போய் விற்றுட்டு வருவான். அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதனால் அவருக்கு எப்படியாவது ஜெயிக்கணும், வாழ்ந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம். சரி, அந்த ரோடு ஒரு பெரிய தார் ரோடுலாம் கிடையாது, செம்மண் ரோடு தான். இருட்டில் வெளிச்சமே இருக்காது. அந்த குடும்பம் அழகாக இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எப்படி வில்லுலேருந்து அந்த நான்லேருந்து வில்லு எப்படி புறப்படுமோ அந்த மாதிரி மனைவி சொல்கிறத மந்திரமாக ஏற்றுக்கிட்டு உடனடியாக அவன் வேலை செய்வான். அது அவனுக்குள்ள ஒரு பழக்கம். எப்பயுமே மனைவி வார்த்தையை எதிர்த்து பேச மாட்டான். எந்த வேலை மனைவி சொன்னாலும் அடுத்த நொடி செஞ்சுருவான். நில்லுன்னா நிற்பான், உட்காருனா உட்காருவான். ஒரு ஆதர்ச புருஷன். சில நினைக்கலாம், என்னங்க ஆதர்ச புருஷன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அதாவது ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிறது, எந்த விதத்தில் வேணாலும் உதாரணமாக இருக்கலாம். இப்போ பகவான் ராமர் மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் யாரும் பிறக்கலை, இனிமேயும் பிறக்க முடியாது. அவர் ஆதர்ச புருஷன் சொல்லுவார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் அற்புதமானது. ஒரு எதிரி தோக்கிற நிலைமையில் இருக்கான், அப்போ கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். நிறைய பேரை தன்னுடைய சகோதரன் அனௌன்ஸ் பண்ணுறார். அந்த அளவுக்கு அவருடைய ஒரு உயர்ந்த சிந்தனைகள். அப்போ இங்கே நம்ம கோவிந்தன் கதையும் அந்த மாதிரி தான். மனைவி பேச்சை கேட்டால் நல்ல சிந்தனை தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் என்னாச்சு, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க மறந்துடுச்சு. ராத்திரி ஒரு 9 மணி. போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல் பேச்சு தாண்டாத கோவிந்தன் அந்த இருட்டில் கிளம்பி வரான். சரியான இருட்டு. வரும்போது வீட்டிலேருந்து வரான். பெருசாக வீடுகள்லாம் சுற்றி கிடையாது, வெறும் வயல்வெளியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தவுடனே அந்த முதல் சுடுகாடு வருது. அங்கே ஒரு பிணம் எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் இது புதுசாக போகிறவங்களுக்கு பயமாக இருக்கும். இவன் அடிக்கடி அந்த வழியாக போய் வர்றதுனால அவனுக்கு அது பழக்கமாயிடுச்சு. அப்படியே நடந்து போகிறான். அங்கே நான் ஒரு அரச மரம் சொன்னேன். அங்கே ஒரே ஒரு செருப்பு இருக்குது. இவனுக்கு ஆச்சரியம், மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத நேரத்தில் எங்கேருந்துடா ஒரு செருப்பு வந்ததுன்னு யோசிக்கிறான். அழகாக இருக்குது, நமக்கு எதுக்கு வேணாம், இது எதுக்கு நம்ம எடுக்கணும், வம்பு வேண்டான்னு ஒரு மனசு சொல்லுது.
என்ன தான் போய் பார்க்கலாமேன்னு கிட்ட வரான். ஒரு செருப்பு இருக்குது, கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரு செருப்பு இருக்குது. சரின்னு ரெண்டையும் சந்தோஷமாக எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் அந்த செருப்பை வச்சுக்கிட்டு தூங்கிட்டான். காலைல வந்து பார்க்குறான், அந்த செருப்பை காணும். மனைவியை கூட்டி இங்கே ஒரு நல்ல செருப்பு இருந்தது பார்த்தியான்னா, அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்ட்டாங்க. சரி போ, நம்மளே நமக்கு ஒன்று அதிர்ஷ்டமாக கிடைச்சதுன்னு நினச்சா நம்மள்தான் ஒருத்தன் தூக்கிட்டு போட்டானேன்னு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். திரும்ப அடுத்த நாள் மாலை ஏதோ ஒரு வேலையாக டவுனுக்கு போகும்போது பார்த்தா அந்த செருப்பு அதே இடத்துல திரும்பவும் கிடக்கு, அந்த அரச மரத்தடியிலேயே கிடக்கு. யார் இதை போட்டு வந்து இங்கே திருப்பி விட்டுருப்பாங்க, என்னடா அது ரொம்ப போச்சே அப்படின்னு யோசிக்கிறான். சரின்ட்டு அந்த செருப்பு போட போகிறான். இவன் கிட்ட போக அந்த செருப்பு கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. இவனுக்கு ஆச்சரியம், நம்மளே தைரியமான ஆள், நமக்கே ஒரு ட்விஸ்ட்டை பார்க்கலாம். வேகமாக ஓடி போய் அதை பிடிக்க போகிறான், பிடிக்க முடியல. உண்மையாலுமே அவனுக்கு ஒரு பயம் வருது. கண்ணுக்கு உருவம் எதுவும் தெரியல, ஆனால் செருப்பு நவுறுது. இது என்ன கற்பனையாக இருக்கோ, அந்த மாதிரிலாம் கூட இருக்குமா உலகத்தில் அப்படின்னா, இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செருப்பை வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இவனை பயமுறுத்துறதுக்கோசரமே அந்த செருப்பை வந்து தந்திரமாக கண்ணுக்கு தெரியாமல் இழுத்துட்ருக்கார். அது எப்படி முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த இருட்டு நேரம், உங்களுக்கு இருட்டில் வந்து ஓரளவுக்கு தான் எதுவும் தெரியும். இந்த செருப்பில் ஒரு ஓரமாக ஒரு கயிறை கட்டி அவர் இழுக்கிறாரு. இவர் நினச்சிக்கிறாரு ஆள் தெரியாமல் எப்படி இது நவுறுதுங்கிற கவலையில் இவர் இருக்கார். சரி இது செருப்பு வேணாம்பா அப்படின்னு, இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி அவர் நவுந்து போகிறாரு. திரும்பி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த செருப்பு திரும்பி கிடக்கு. என்னடா அது காமெடியாக இருக்குது, வீட்டில் இருந்தது காணும், அங்கே போச்சு. அங்கே போனால் அதை எடுக்க முடியல, ஏமாந்து வந்தோம். திருப்பி இங்கே வந்தால் இங்கே இருக்குது. நம்மளை வச்சு யாராவது காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு இரவு முழிப்பு வந்துடுச்சு. சரி எழுந்து போய் செருப்பு இருக்கா பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு, செருப்பை காணும். இது என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒரு கவலை. இது யாரோ பண்ணுறாங்களே, யார் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒரு பயம் வந்து இறைவன்கிட்ட வேண்டுறார். இறைவா இது என்ன நடக்குது அப்படின்னு வேண்டுகிறார், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா இவர் நடந்து போகும்போது அவர் நண்பன் வந்து சொல்கிறார், நான் தான் இந்த தமாஷா பண்ணேன், நீ என்ன பேகி நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும், எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஆனால் பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நம்ம கூட இறைவன் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் சொல்லுங்கள். நான் இறைவன்கிட்ட வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அதற்கப்புறம் எந்த விதமான துன்பமும் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ தான் இவ்வளோ நாளாக மிரட்டிட்டு இருந்த போட்டிருக்கு என்ன அப்படின்னாரு. நல்லா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கடையை போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்தாங்க.